முதலமைச்சர் திருச்சியில பேசின அந்த பேச்சுக்களை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு முதலமைச்சருடைய பேச்சு மாதிரியே இல்லை. அது அவர் சட்டமன்றத்தில் அவரால் பேச முடியாத அந்த இயலாமையை அந்த மேடையில் வெளிப்படுத்தினார். அவ்வளோதான். எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விகளுக்கு சட்டமன்றத்தில் அவரால் சரியான பதில் சொல்ல முடியல. அந்த முக இறுக்கத்திலே தெரிஞ்சது இது ஏதாவது அடுத்த மேடையில் இந்த மாதிரி வெளிப்படுத்துவாருன்ட்டு. அதனால எல்லா மக்களும் அவருடைய பேச்சை ரசிக்கலை. அது ஒரு உணர்ச்சியை தூண்டுகிற பேச்சு மாதிரி தான் இருந்தது ஒழிய அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே ஒரு முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள். அல்லு சில்லு, கவர்ச்சிக்காக எனக்கு ஓட்டு போட்டாங்க, நான் என்ன அப்படின்ற ஒரு கேப் விட்டாரு. அதை ஃபில்லப் பண்ணியிருக்கலாம் அவர். அந்த கேப்பில் என்ன வேணாலும் நம்ம அதை கற்பனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொன்னார், நல்லா வந்துடும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. என்ன வந்துடும்? ஒரு முதலமைச்சர் வாயில் நல்லா வந்துரும்னாக்க எதுவும் தகாத வார்த்தைகளை சொல்ல போகிறாரா? அவர் சட்டமன்றத்தில் அவரால் எதிர்க்கட்சி தலைவரை ஃபேஸ் பண்ண முடியாத அந்த இயலாமையை திருச்சியில் வெளிப்படுத்தினார். அது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது. இப்படி 20 நாளைக்கு ஒரு தடவை மேடையில் பேப்பரை வச்சு வாசிக்கிற முதலமைச்சர் மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறது அவர் எத்தனை தடவை அவர் தலைகளானாலும் சினிமா கவர்ச்சியில் தான் ஓட்டு போட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர் விஜய் உங்களுக்கு எதுக்காக பிடிக்கும், மக்களுக்கு எப்படி அறிமுகமானார்? முதல்ல ஒரு போராட்ட தலைவரை அறிமுகமானாரா, அரசியல் தலைவரை அறிமுகமானாரா, இல்லை காவேரி பிரச்சனைக்காக ஏதாவது போராடி இருக்காரா, நீட் தேர்வுக்கு எதிராக ஏதாவது போராடி இருக்காரா? எந்த விதமான மக்கள் பிரச்சனைகளையும் அறிமுகமாகாத ஒருத்தர் இன்னைக்கு மக்களுக்கு எப்படி அறிமுகமானார்? சினிமா மூலம் தானே அறிமுகமானார். ஆனால் சினிமா கவர்ச்சினால எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்றது வடிகட்டிய பொய். அது அதே உதயசூரியன் சின்னத்திலே நம்மள நிக்கிற மாதிரி கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. எல்லாருமே இப்ப கூட்டணி கட்சிகள்ல இருந்த நம்ம விடுதலை சிறுத்தைகள், IUML எல்லாருமே அந்த கட்சிக்கு இப்ப ஆதரவு தெரிவித்து மந்திரி பதவியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால திமுகவில் இருந்த இன்னொரு கூட்டணி கட்சி தான் மதிமுக. அதுவும் அப்படி போறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இது ஒரு பெரிய வைகோ இப்படி பேசுறது ஒரு வியப்புக்குரிய விஷயமே இல்லை.